ஹரஹர சங்கரா, ஜெய ஜெயசங்கரா. எல்லோருக்கும் குட் மார்னிங், காலை வணக்கம். நீங்கள் பார்த்தோன்னா என்ன சண்டே ஸ்பெஷல் பண்ணுறாங்கிறத மாற்றி சொல்லுவாள். எப்படி பண்ணுறாங்கிறத எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் மெயினாக நீங்கள் அது எப்படி பண்ணுறாங்கிறத மாமி இது பண்ணிக்கோங்க. என்னென்ன இது பண்ண போகிறீங்க? நெல்லிக்காய் ரசம் வைக்கிறேன். நெல்லிக்காய் ரசம்? ஆமாம், நெல்லிக்காய், பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் நறுக்கி போட்டிருக்கேன். இன்னும் புளி கரைச்சி ஊற்றல, இனிமேல் தான் கரைச்சி ஊற்ற போகிறேன். நெல்லிக்காய் இது மாதிரி பச்சையாகவே நறுக்கி இப்படி குட்டி குட்டியாக போட்டுருக்கேன். நெல்லிக்காய் போட்டு தக்காளி போடலாம் ரசம், இஞ்சி ரசம். இது வந்து அவரைக்காய் கறி பண்ணுறதுக்கு நறுக்கி வச்சுருக்கேன். அவரைக்காய் கறிக்கு இப்போ 50 ரூபாய் நறுக்கிருக்கா? அது அவரைக்காய் கறி வந்து தேங்காய் போட்டு கறி பண்ண போகிறீங்களா? ஆமாம். இப்போ நெல்லிக்காய் ரசம் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆமாம். இதில் வந்து நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. இஞ்சி வேணுங்கிறவா இஞ்சி போட்டுக்கலாம். அது தக்காளி ரசங்கிறனால இஞ்சி போடலாம், போடலாம். இஞ்சி கொஞ்சம் விட்டு போடணும், ஒரு துண்டு இஞ்சி போட்டுட்டு புளி கரைச்சி ஊற்ற வேண்டியதான். கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றி வேக விட வேண்டியதான். உப்பு எப்பவும் போல், ரசப்பொடி இதெல்லாம் போட்டு வேக விட வேண்டியதுதான். சரி, ரைட்டு, ஓகே. பருப்பு கட்டு விட்டு ஜலம் விட்டு விளாடணும். நான் ஒவ்வொன்றா காமிக்கிறேன் நான். சரி, ரசத்துக்கு ரசப்பொடி போட்டாச்சு, உப்பு போட்டேன். அப்புறம் அந்த இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன் ரசத்துக்கு. நெல்லிக்காய் இதை வந்து அரைச்சும் ஜூஸாகவும் போடலாம், சீவிட்டு அப்படியே போடலாம். எப்படி வேணால் போடலாம். இஞ்சியை எப்படி போட்டாலும் பவர் தான் அது. இப்போ இஞ்சி இதில் போடுறேன். நெல்லிக்காய், இஞ்சி, தக்காளி, பச்சை மிளகா, புளி கரைச்சி ஊற்றிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன், ரசப்பொடி 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நெல்லிக்காய், இஞ்சி, பருப்பு ரசம், கட்டி பெருங்காயம், இஞ்சி நெல்லிக்காய் பருப்பு ரசம் பண்ணுறேன். ஈச்சம்பளை இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயிலுக்கு நல்லது, குடும்பம் வெயிலுக்கு நல்ல தாகம் எடுக்காது. நல்லது, அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? நான் அவரைக்காய் கறிக்கு தாளிக்கிறேன். அவரைக்காய் கறிக்கு தாளிக்கிறீங்கள? என்ன கடுகு தாளிக்கிறேன். உளுத்தம்பருப்பு உண்டா? வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல், ஒரே ஒரு மிளகா வத்தல். இந்த அவரைக்காய் கறிக்கு தான் இது பண்ணியிருக்கா. மகா நைவேத்தியம் ஆகிடுது. பருப்பு போட்டேன் கொஞ்சமாக, கலத்து பருப்பா? சிம்பிள் தான் சமையல். நெல்லிக்காய், தக்காளி, பருப்பு ரசம், அவரைக்காய் கறி, அவ்வளோதான். தேங்காய் போட்ட கறி, அவரைக்காய். கொஞ்சமாக கொத்தமல்லி தூக்கு அரைக்கலான்னு பார்க்கலாம். டைம் எப்படி இருக்கும் அது சொன்ன மாதிரி. தயிர் சாதம் தொட்டுக்கிறதுக்கு மாவுடு. இது நீங்கள் வேணும்னா இந்த ரசத்துக்குரிய பருப்போடையே நெல்லிக்காய், இஞ்சிலாம் வேக விட்டு கூட போடலாம். அரைச்சி போடலாம், வேக விட்டு போடலாம், எப்படி வேணால் போடலாம். உங்களுக்கு எது சௌரியமோ. சில பேருக்கு நெல்லிக்காய் தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அதில் வெந்து. அதனால் உளுத்தம்பருப்பு போட்டாச்சு. உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு மிளகா வத்தல். செவந்துட்டா? இன்னும் கொஞ்சம் செவக்கணும். இன்னும் செவக்கணும். ஏன்னா அந்த கடுகு இது பண்ண உடனே நான் சின்னது பண்ணிவிடுவேன் கேஸை. கொஞ்சம் மெதுவாக தான் செவக்கும். நம்ம கரண்டி எடுத்து வரத்துக்குள்ளே இந்த அவரைக்காயை போட்டேன். செவந்துட்டு அவரைக்காயை போட்டுட்டேன். விலைவாசிலாம் ஏறி கிடக்கு நிறைய. அவ்வளோ கேட்குறேன். ஒரே வெயில் சார், யாரும் பறிக்க வரத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க. தோட்டத்தில் பறிக்க வரமாட்டேங்கிறாங்க. வெயிலாக இருக்கிறதுனால காற்றால் ஒரு 2 மணி நேரம் தான் வேலை செய்கிறா, அப்புறம் போயிடுறாங்க அப்படிங்கிறா. அதனால் கொஞ்சம் வரத்து கம்மியாக இருக்கிறதுனால எல்லா காயும் இப்போ விலை ஜாஸ்தியாக இருக்குது. தண்ணி தெளித்து மூடி வச்சுருக்கேன். இப்படியே வெந்துடும் அது. கொஞ்சம் நாய் கழிச்சு காமிக்கலாமா? சரி, ரசம் கொதிச்சிட்ருக்கு. ஈச்சம்பளை நெல்லிக்காய் ரசம் கொஞ்சம் நாள் கழிச்சு காமிக்கிறோம். நெல்லிக்காய் பருப்பு ரசம் ரெடி ஆகிடுச்சு. பருப்பு ஊற்றி விளாவிருக்கேன். இந்த நெய் ஊற்றி தாளிக்க போகிறேன். இதுக்கு தேங்காய் போட்டேன். அவரைக்காய் கறிக்கு முடிஞ்சு விட்டு ரசத்துக்கு இதோ கொத்தமல்லி போடுறேன். இதுக்கு ரசத்துக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது, ஜோராக இருக்குது. இதெல்லாம் செஞ்சு பாருங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது, தாகம் எடுக்காது, நல்லா டைஜஷன் பவர்லாம் இருக்கும். இஞ்சிலாம் போட்டிருக்கேன் மாமி. இஞ்சி, நெல்லிக்காய், தக்காளி எல்லாமே போட்டிருக்கா. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடிக்கடி செய்வா மாமி.
ஸோ இப்போ சம்மருங்கிறனால கொஞ்சம் எல்லோரும் செஞ்சுருக்கோ, அடிக்கடி பார்த்து செஞ்சுட்டு குழந்தைகளுக்கு கொடுங்கோ. சண்டே ஸ்பெஷல் பண்ணியிருக்கா மாமி. தேங்காய் போட்டு கறி, இந்த அவரைக்காய் போட்டு தேங்காய் போட்டு கறி பண்ணியிருக்கா. ஸோ இதுதான் இன்றைக்கி தயிர் சாதம். இதுதான் இன்றைக்கி எங்கள் இடத்துல மெனு. எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு வேறு டவுட் இருந்தாலும் மாமிகிட்ட வந்து கமெண்ட்ஸில் கேளுங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ விடாமல். தேங்க்யூ வெரி மச். பாய். டுடே ஸ்பெஷல் நெல்லிக்காய் ரசம். தேங்க்யூ. பாய்.